வெற்றிமாறனையும் அமீரை தவிர இங்கே எல்லாருமே குடிக்காரர்கள். இல்லை, குடிக்கிறது யாருமே வந்து ஒரு லெவலுக்கு மேலே இஃப் யூ கான் கண்ட்ரோல் யோர் செல்ஃப். 3 நாட்கள் என்ன கிட்டத்தட்ட 500 பேர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நண்பர்களே, நீங்கள் நேராக வந்து என்கிட்ட ஃபோன் பண்ணி திட்டலாம், பேசலாம். எவ்வளவு 3 நாட்கள் எல்லா தொலைக்காட்சியில் நான் தான் இருந்தேன். ஒரு மேடை பேச்சில் ஒரு விஷயம் தப்பாக போயிருக்கு அப்படிங்கிறதுக்காக ஒருத்தரோட பர்சனாலிட்டியை ஃபுல்லாக என்டையராக ஜட்ஜ் பண்ணக்கூடிய இடத்துல நம்ம எல்லாருமே இருக்கோமா அப்படின்னா கிடையாது. ஒருத்தங்க தப்பாக பேசிட்டாங்க நீங்கள் சொல்கிறீங்க, அதுக்கு இப்படி பண்ணணும்னு நீங்களும் தப்பாக சொல்கிறீங்க. அப்போ யார் நீங்கள்? உங்களுக்கும் அவங்களுக்கும் வேறு எந்த வித்தியாசம் இல்லைன்னு தானே அர்த்தம். நிறையா பேரை புண்படுத்துகிற மாதிரி நிறையா விஷயம் பேசியிருப்போம். அண்ட் இதையும் தாண்டி அவர் ரியலைஸ் பண்ணி அவர் மன்னிப்பு கேட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டா அதை பற்றி நமக்கு பேசுறதுக்கான விஷயமே கிடையாது. நான் உங்கள் முன் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டு உங்களை எல்லாரும் நான் கடவுளாக கேட்குறேன். இப்போ நான் வந்து பிக்கினியில் பிக்சர் போடுறேன் அப்படின்னா எனக்கு அது ஓகே, எனக்கு அதில் தப்பாக எதுவுமே தெரியல. நான் நடிச்சு எனக்கு வராத வாய்ப்பு நான் அந்த மாதிரி போஸ்ட் போட்டால் வருமா அப்படிங்க? நீ அதை தப்பான நோக்கத்துலேருந்து பார்க்கும்போது நான் உங்ககிட்டேருந்து ஃபோனை போடிங்கலாம், இல்லை அந்த ஃபோனை தூக்கி போடலாம், இல்லை ஒன்றை திட்டலாம். அதை தாண்டி எதுவும் என் கண்ட்ரோலில் கிடையாது. அதை தாண்டி நீ திருந்துறியா இல்லையாங்கிறது என்னோட பிரச்சனை கிடையாது. பட் அந்த இடத்துல நான் அதை தட்டி கேட்காம இருந்தேன்னா அது என்னோட தப்பு. பெண்ணுக்கு பெண்ணா ஆணுக்கு ஆண்தாங்கிறத நான் ப்ரீச் பண்ணபடி இங்கே நான் சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன், யாராக இருந்தாலும் ஒரு விஷயம் தப்புனா அதை நம்ம தைரியமாக வந்து அதை பற்றி பேசலாம். நம்ம போட்டு அவங்கள அடிக்கணும் திட்டணுங்கிறது இங்கே வந்து லைக் இட்ஸ் நாட் தி அஜெண்டா. வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். இப்போ என் கூட எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு நடிகை தான் இருக்காங்க. ரொம்ப ராவான, ரொம்ப கனெக்ட் ஆகுற மாதிரி கேரக்டர்ஸ் தான் அவங்க நிறைய பண்ணியிருக்காங்க. இப்போ பாட்டில் ராதால ஒரு அழகான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. சஞ்சனா மேம் நம்ம கூட இருக்காங்க. ஹாய் மேம். ஹலோ, வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பாட்டில் ராதா படம் பார்த்தேன். ஒரு இமோஷனல் ரோலர் கோஸ்டர்லேயே ட்ராவல் பண்ணியிருக்கீங்க ஃபுல்லாக. கதை நரேட் பண்ணும்போது என்ன மாதிரி இம்பேக்ட் உங்களுக்குள்ள இருந்துச்சு? ரஞ்சித் சார் சஜஸ்ட் பண்ணியிருந்தார் என்னோட பேரை, இந்த மாதிரி இந்த கேரக்டருக்கு அவங்களை கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி. தினகர் சார் அப்புறம் வந்து என்னை ஒரு காஃபி ஷாப்பில் மீட் பண்ணி இந்த மாதிரி சொன்னார். ஸோ இது சார்பேட்டாக்கு அப்புறமா நடந்தது. ஸோ நேராக பார்த்து சொன்னார், இந்த மாதிரி பாட்டில் ராதான ஒரு படம், அதில் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் சொன்ன உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் கதை கேட்கும் போதே எனக்கு வந்து லைக் நான் ரொம்ப கன்வின்ஸ்டாக இருந்தேன், கண்டிப்பாக இந்த படம் பண்ணியே ஆகணும். சாரே வேண்டானாலும் எப்படியாவது அவர்கிட்ட சண்டை போட்டு இந்த கேரக்டரை நான் எப்படியாவது நான் சாரை கன்வின்ஸ் பண்ணி இந்த கேரக்டர் ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லி. படமாகவே வந்து ரொம்ப ஒரு பயங்கர ஒரு கொலாபரேட்டிவான ஒர்க்காக இருந்தது. இங்கே எல்லாருக்குமே அதில் ஆக்ட் பண்ணவங்க, டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், ரொம்ப ஆசைப்பட்டு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக ஒர்க் பண்ணோம். படம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி இவங்க இருந்தது. நாங்கள் எல்லாருமே, சோமு சார், நான், பாரி, எல்லாருமே ரொம்ப ஆசைப்பட்டு எல்லாரும் கேரக்டர் ரொம்ப பிடிச்சி ஒர்க் பண்ண ஒரு படம். ஸோ எனக்கு அதை கேட்கும் போதே நான் ரொம்ப கன்வின்ஸ்டாக இருந்தேன், இல்லை எப்படியாவது இந்த படம் பண்ணோம். பிகாஸ் இப்படிப்பட்ட ஒரு ஃபுல்ஃபில்லிங்கான ஒரு கேரக்டர்ஸ்லாம் வந்து எப்போவாவது ஒரு தடவை தான் கிடைக்கும். அதுக்கு நம்ம வேண்டான்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் எதுவுமே இல்லை அந்த படத்தில், அந்த கேரக்டருக்காகவும். பாட்டில் ராதாவோட ப்ரெஸ் மீட் சமயத்தில் மிஸ்கின் சார் பேசினது அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிடுச்சுல. அந்த ஸ்டேஜில் நிறைய ப்ராமினென்ட் பீப்புள்ஸ் இருந்தாங்க. ரஞ்சித் சார், வெற்றிமாறன் சார் இருந்தாங்க, நீங்கள் இருந்தீங்க. ஸோ அங்கே ஏன் யாரும் ரியாக்ட் பண்ணல? என்ன சிச்சுவேஷனாக இருந்துச்சு அங்கே? ஏன் ரியாக்ட் பண்ணல? அவர் அப்படி பேசியிருக்கலாமா, பேசியிருக்க கூடாதா? அதுக்கப்புறம் மன்னிச்சு சாரியும் கேட்டுட்டாரு. ஆனால் இது சோஷியல் மீடியாவில் எந்த அளவுக்கு போயிருக்குன்னா, அவரை செருப்பால் அடிக்கணுங்கிற அளவுக்கு போய் அவரை என்ன 2 செருப்பாலே அடிங்கிற மாதிரி எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போயிருக்கு. ஸோ வாட் டு யூ திங்க் on that? இப்போ நீங்களே சொன்னீங்க டூ திங்ஸ். ஒன்று வந்து இந்த ஸ்டேஜில் வந்து அவ்வளோ பெரிய பெரிய ஆட்கள் உட்காந்துருந்தாங்கன்னு சொன்னீங்க. ஸோ ஐ டோன்ட் திங்க் ஐ கேன் கிவ் எனி சார்ட் ஆஃப் கமெண்ட் தட் தே டிட் நாட் கிவ். என்னை விட பெரிய இடத்துல இருக்கிறவங்க, அவங்க என்னை விட நிறையா தெரிஞ்சவங்க, பொலிட்டிக்கலி தே ஆர் மோர் சவுண்ட், வித் லைஃப் ஆல்சோ தே ஹாவ் மோர் எக்ஸ்பீரியன்சஸ். மிஷ்கின் சார் ஹிம்செல்ஃப், வித் ஆல் த பர்சனல் இன்ட்ராக்ஷன் தட் வீவ் ஹேட், நமக்கு தெரியும் அவர் வந்து ரொம்ப ஹீஸ் அ வெரி நைஸ் பர்சன். ஒரு மேடை பேச்சில் ஒரு விஷயம் தப்பாக போயிருக்கு அப்படிங்கிறதுக்காக ஒருத்தரோட பர்சனாலிட்டியை ஃபுல்லாக என்டையராக ஜட்ஜ் பண்ணக்கூடிய இடத்துல நம்ம எல்லாருமே இருக்கோமா அப்படின்னா கிடையாது. நம்ம எல்லாம் ஒரு பெரிய ஸ்டேஜில் பேசலைனாலும் பின்னாடி நம்ம நிறையா பேரை புண்படுத்துகிற மாதிரி நிறையா விஷயம் பேசியிருப்போம். அண்ட் இதையும் தாண்டி அவர் ரியலைஸ் பண்ணி அவர் மன்னிப்பு கேட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டா அதை பற்றி நமக்கு பேசுறதுக்கான விஷயமே கிடையாது. ஒருத்தங்க வந்து அதை பற்றி பேசி அது தப்போ சரியோ அதுக்கான சாரியும் அப்பாலஜியுமே கேட்டிருக்காங்க பப்ளிக்காக. இதை தாண்டி யாருக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள், சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது.
அவர் அப்பாலஜி கேட்டுட்டாருன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிற இடத்துல தான் நம்ம எல்லாருமே இருக்கோம். அது தப்புன்னு ஃபீல் பண்ணவங்க எல்லாருமே, தப்புன்னு ஃபீல் பண்ணி தப்பான விமர்சனம் கொடுத்தவங்க எல்லாரும் அதை கொடுக்குற இடத்துல இல்லைன்னு நான் நம்புறேன். ஏன்னா நீங்கள் அதை தப்புன்னு ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் திருப்பியும் தப்பாக பேசுறதுல என்ன அர்த்தம் இருக்குது? நீங்கள் அதை ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமாக ஒருத்தங்களுக்கு எடுத்து சொல்ல போறீங்கன்னா அப்போ ஓகே, நீங்கள் சொல்கிறதுல ஏதோ ஒன்று அர்த்தம் இருக்குது. ஒருத்தங்க தப்பாக பேசிட்டாங்க, நீங்கள் சொல்கிறீங்க அதுக்கு இப்படி பண்ணணும்னு நீங்களும் தப்பாக சொல்கிறீங்க. அப்போ யார் நீங்கள்? உங்களுக்கும் அவங்களுக்கும் வேறு எந்த வித்தியாசம் இல்லைன்னு தானே அர்த்தம். அவர் சாரி கேட்டிருக்காரு பப்ளிக்காக இன்னொரு ஃபோரமில். அப்படிங்கும்போது நிறையா பெரிய ஆட்கள் அதுக்கான ஃபீட்பேக்கை கொடுத்துருப்பாங்க. மேபி அவர் செல்ஃப் ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கலாம் இதை பற்றி. ஸோ அதை தாண்டி ஐ திங்க் நம்ம இதை பற்றி பேசவே கூடாது. ஐ திங்க் இட் ஷுட் பி புட் டு ரெஸ்ட். அவர் அப்பாலஜி கேட்டிருக்காரு, அது பப்ளிக்காகவும் எல்லாருக்கும் எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா அதை அக்செப்ட் பண்ணும். இந்த கேரக்டர் நம்ம பார்க்கும்போது நிறைய பேருக்கு ரிலேட் ஆகுற கேரக்டர். நீங்களே அது நேரில் போய் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நீங்க நடிக்க போறீங்கிறது டிஃப்ரெண்ட், நீங்க அதை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? நம்ம அவங்களோட கதைகள்லாம் கேட்கும் போது நமக்கு அது ரொம்ப தாக்கமா இருக்கும். நீங்க படத்துல பார்த்த ஒரு வேர்ஷன் வந்து ஆஃப் எப்படி அ ஃபேமிலி கெட்ஸ் அஃபெக்டட் பை ஒருத்தர் அந்த ஃபேமிலியில் குடிக்கிற பழக்கம் இருந்தாங்க அப்படின்னா அந்த ஃபேமிலி எப்படி அஃபெக்ட் ஆகுதுங்கிறது ரொம்ப ஒரு சர்ஃபேஸ் லெவலான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான் படத்தில் என்னை பொறுத்த வரைக்கும். பட் நம்ம அந்த ஆக்சுவலான ஸ்டோரிஸ்லாம் கேட்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். பட் எப்படி அவங்க அதுலேருந்து தாண்டி வந்து இப்போ வந்து ஒரு ஈஸிலி ஒரு 10-15% ஆஃப் தெம் வந்து ஒரு நல்ல சந்தோஷமான லைஃப் வந்து இப்போ ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பில் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த கேட்கும் போதும் நமக்கு எங்கேயோ ஒரு சந்தோஷமுமே இருக்கும். சரி ஓகே, அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு லைஃப்பில் இப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருக்காங்களே அப்படிங்கிறத நினைக்கும் போது. பட் அப்படிப்பட்ட ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் வந்து நம்ம டைரெக்டாக அவங்கள மீட் பண்ணி பேசும்போது ரொம்ப ஒரு கஷ்டமாக தான் இருந்தது. எப்படி இருந்திருக்கும் அவங்களுக்கு அந்த டைமில் அப்படிங்கிறத நினச்சி பார்க்கும்போது. அண்ட் அது உங்கள் கேரக்டருக்கு நீங்கள் அது பண்ணும்போது அது எப்படி இருந்துச்சு? அந்த ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு? ஏன்னா சேடான எமோஷனில் தான் ஃபுல்லாகவே இருந்திருப்பீங்க. நான் நினச்சேன் ஐயோ இவங்க சந்தோஷமாக இருக்கவே மாட்டாங்களே, பார்க்கும்போது தான் கடைசியாக வந்துருச்சு, அந்த ஹாப்பி எண்டிங் வந்துருச்சு. டைரக்டரே வந்து நிறையா ஃபீல்ட் ஒர்க் நிறையா பண்ணி நிறையா மெட்டீரியல்ஸ் நிறையா வச்சுருந்தாரு. ப்ளஸ் ஆல்சோ நம்ம இதை வந்து சீன் பை சீன் தான் பண்ணுறோம். ஸோ நம்ம ஜென்ரலாக ஆக்டர்ஸாக இருக்கும்போது யூ டோன்ட், எஸ்பெஷலி வென் யூ பிளேயிங் அ டார்க்கர் ஷேட் கேரக்டர், அதுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு ஹிஸ்ட்ரி ஒன்று இருக்குது, இல்லாட்டி ஒரு ஸ்பேஸில் இருக்கும்போது மோஸ்ட் ஆஃப் தி ஆக்டர்ஸ் வந்து they'll not prefer putting themselves into that characters throughout. ஸோ ப்ளஸ் ஆல்சோ நம்ம சீன் பை சீன் எடுக்கிறதுனால அது இன்னுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு அதுக்கான டைமும் இருக்கும், நம்ம அந்த கேரக்டர்லேருந்து வெளியில் வந்துட்டு திருப்பியும் வந்து ப்ளஸ் ஆல்சோ கோ ஆக்டர்ஸ் கிட்டேருந்து நம்ம எடுத்துக்கிற ஹெல்ப் கூட இருக்குல்ல. இப்போ சோமு சார் மாதிரி அண்ட் பாரி மாதிரியான பர்ஃபார்மர்ஸ் கூடலாம் நீங்கள் இருந்து ஒர்க் பண்ணும்போது நமக்கு நிறைய ஹெல்ப்பும் எடுத்துக்கலாம். நம்ம இப்போ தனியாக நம்ம சீனில் பார்க்குறேன்னா நம்ம ஒரே ஒரு ஆக்டர் மட்டும் நம்ம பார்க்க மாட்டோம். ஒரு ஆக்டர் நம்மளை மேபி பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணலாம், பட் அந்த ஆக்டர் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்குமே சுற்றி இருக்கிற கேரக்டர்ஸ் ஷுட் கான்ட்ரிபியூட். அப்போதான் அந்த ஒரு கேரக்டருமே வந்து இன்னும் நல்லா நமக்கு தெரியும். கோ ஆக்டர்ஸோட ஹெல்ப்புமே வந்து ரொம்ப ஜாஸ்தி இருந்தது இதில், நிறையா இன்புட்ஸ். அண்ட் சோமு சார் மாதிரி ஒருத்தர் கூட ஒர்க் பண்ணும்போது அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நம்ம கற்றுக்கக்கூடிய விஷயம் நிறையா இருக்குது. எப்படி வந்து அந்த கேரக்டர்லேருந்து எப்படி டக்குன்னு ஸ்விட்ச் ஆகணும், பிகாஸ் நம்ம அந்த கேரக்டருக்குள்ளேயே இருந்தாலும் லிட்டில் பை லிட்டில் இட் லீட் அஸ் அப். ரொம்ப ரிலேட்டபிளாக இருக்கிற ரோலுங்கிறதுனால இப்போ படம் பார்த்து முடிச்சா நிறைய ரிவ்யூ இருக்கும் இல்லையா? ஸோ ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து அந்த மாதிரி என்னோட கதை பார்த்த மாதிரியே இருந்துச்சுமா, என்ன பார்த்த மாதிரியே இருந்துச்சுமா, அந்த மாதிரி ஏதாச்சும் கமெண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்களா? நிறைய பேர் சொன்னாங்க. பார்த்த வரைக்கும் நிறைய விமன் எல்லாருமே என்கிட்ட வந்து சொல்கிறது அதுதான். எனக்கு ரொம்ப ஒரு 2 days பேக் வந்து நாங்கள் கூகையில் வந்து ஒரு டிஸ்கஷனுக்காக போயிருந்தோம் படத்தை பற்றி. அங்கே ஒரு பையன், ஒரு சின்ன வயசு பையன் தான் அவர். ஃபர்ஸ்ட்டு டைம் ஒரு மேல் வந்து என்னோட கேரக்டரோட ரொம்ப கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். நான் என்னையே அந்த கேரக்டரில் பார்த்தேன்னு சொன்னது அதுதான் ஃபர்ஸ்ட். படம் வந்து ஒரு 2 days ஆகுது. இந்த ஒரு 2-3 daysல வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மேல் வந்து என்கிட்ட சொன்னதை நான் அப்போ தான் கேட்டேன். எனக்கு அதை கேட்டோன்னே வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆக்சுவலாக ரொம்ப ட்ரூத்ஃபுல்லாக சொல்லணும்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பிகாஸ் நான் இந்த கேரக்டரே வந்து நான் பண்ணதுக்கப்புறமே என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, இது எவ்வளோ தூரம் விமென்க்கு ரொம்ப கனெக்டபிளாக இருக்கோ, இது பெண் ஆணுன்னு இல்லாமல் ஒரு ஜெண்டராக பார்க்காம போத் ஜெண்டர்ஸ்க்குமே இது ரொம்ப கனெக்டபிளாக இருக்கணும் இந்த கேரக்டர். பிகாஸ் அப்போ தான் அந்த சிம்பத்தி அண்ட் எம்பத்தி வில் ஒர்க். ஏன்னா நம்ம ஒரு பெண்ணுக்கு அது ஈஸியாக கனெக்ட் ஆகும்னு நமக்கு தெரியும். நீங்கள் பெண்ணை பற்றி பெண்ணோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பேசும்போது ஈஸியாக கனெக்ட் ஆகும். பட் ஒரு ஆணுக்கு அது எப்படி கனெக்ட் ஆகுதுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ எனக்கு அது கேட்கும்போது எனக்கு பர்டிகுலர்லி அந்த ஒரு ஃபீட்பேக் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்தது எனக்கு பர்சனலாக. இப்போ இந்த ஜென்ரேஷன் இப்போ ஆண்கள் குடிக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குது. பட் நான் இப்போ
நார்மலைஸ் ஆயிடுச்சு தான் பெண்களும் குடிக்கிறாங்க, அது ஒரு நார்மலைஸ் ஆன விஷயம் ஆயிடுச்சு இல்லையா? அப்படி இருக்கும்போது அது என்ன மாதிரி சொசைட்டிக்கு எஃபெக்ட் ஆகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல குடிக்கிறது யாருமே வந்து ஒரு லெவலுக்கு மேல இஃப் யூ கான் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப், குடிங்கிறதே வந்து நம்ம சொசைட்டில வந்து ஒரு பெரிய லைக் ஐ டோன்ட் திங்க் நாங்கள் இந்த நிறைய ப்ரமோஷன்லாம் பண்ணும்போது ஒரு 2-3 பெர்ஸ்பெக்டிவ்ல நானும் சுற்றி இருக்கிற கேட்ட விஷயம் என்னன்னா, ஒரு கல்ச்சரலியே நமக்கு வந்து குடிங்கிறது ஒரு பழக்கமாக இருந்தது கிடையாது. சும்மா ஒரு பொழுதுபோக்காக ஒரு இடத்துல இப்போ ஒரு தடவை ஆரம்பித்த ஒரு விஷயம் வந்து இப்போ ரொம்ப இஃப் லைக் வென் யூ see something is taking over your life, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சுற்றி இருக்கிறவங்கள சரிசமமாக தான் அதை அஃபெக்ட் பண்ண போகுது. ஸோ இப்போ நம்மளால் ஒரு விஷயத்த வந்து கண்ட்ரோலில் வச்சுக்க முடியலங்கும்போது then I don't think it's really advisable. Personally, that's my opinion. And நம்ம சுற்றி இருக்கிறவங்கள அது பாதிக்குதுன்னு தெரியும் போது அது குடின்னு இல்லை, வாட் எவர் கைண்ட் ஆஃப் அடிக்ஷன் தட் இஸ், ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் குட். ரியல் லைஃப் கேரக்டர்ஸ் கூட இன்ட்ராக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னு படத்தில் நமக்கு மேபி ஃபுல்லாக இன்டெப்த்தாக காட்டியிருக்க முடியாது. தெர் வில் பி another side இல்லையா? ஸோ அவங்க எப்படி அதை ஓவர் கம் பண்ணி வந்தாங்கங்கிற உங்களோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் பார்த்ததுல எப்படி இருக்கும்? லைக் படத்தை விட இன்னும் ரொம்ப டெப்த் ஜாஸ்தியாகவே இருக்கும். இப்போ படத்தில் யூ கான்ட் ஸ்பீக் அபவுட் அ லாட் ஆஃப் திங்ஸ். அது வந்து சோகமான விஷயங்களா கூட இருக்கலாம், இல்லாட்டி ரொம்ப டார்க்கான விஷயங்களா கூட இருக்கலாம், பிகாஸ் நம்ம பேசக்கூடிய சப்ஜெக்ட் அந்த மாதிரி படத்தில். பட் படமாக நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணும்போது இட் ஷுட் ஹேவ் அ லாட் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர்ஸ் ஆல்சோ டு இட்ல. ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம படத்தை இப்படி தான் வந்து ஷேப் பண்ணி கொடுக்க முடியும். நான் கேட்ட கதைகளில் அவங்க கிட்ட இருந்து லைக் டைரெக்டாக லைக் இன்ட்ராக்ட் பண்ணதில் ரொம்பவே ஒரு டார்க்கான ஸ்பேஸ்லேருந்து இப்போ ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான ஸ்பேஸில் இருக்காங்க. பட் எல்லாருமே ஐ டோன்ட் திங்க் ஐ கேன் ஸ்பீக் அபவுட் தேர் லைக் எக்ஸ்பீரியன்சஸ் இன் அப்படி ஓப்பனாக. நம்மளை அது அவ்வளோ பாதிச்சா மட்டும்தான் நம்ம அதுலேருந்து ஒரு 5% வெளியில் காமிக்க முடியும். 5% நான் ரொம்ப ஜாஸ்தி, ஒரு 2% அந்த கேரக்டரோட எம்பத்தைஸ் பண்ண முடியும். நம்மளால் எம்பத்தைஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த கேரக்டர் நம்மளால் எவ்வளோ தூரம் பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் கொடுக்க முடியும். உங்களோட சினிமா எடுத்தா அதாவது ஒரு பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸை ரொம்பவே பிரேக் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர்ஸ், ஓகே. அண்ட் ஹியர் இன்ஸ்டாகிராமில் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க. ஜென்ரலாகவே எப்படி இருப்பீங்க? நான் ஜென்ரலாகவே நீங்கள் என்னை எப்படி பார்க்குறீங்களோ அப்படி தான் இருப்பேன். நான் வந்து ஐ டோன்ட் ஹாவ் அ லைஃப் இன் இன்ஸ்டாகிராம் இன் சோஷியல் மீடியா அப்படிங்கிறது வந்து அது எனக்குமே வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். ஐ கான்ட் கீப் அப் வித் தட் லெவல் ஆஃப் பர்ஃபெக்ஷன் அண்ட் எவ்ரி திங். ஐ கான்ட் டூ தட். ஐம் நாட் தட் பர்சன் இன் ரியல் லைஃப். நான் ரியல் லைஃப்லேயுமே நான் கொஞ்சம் வாட் எவர் ஐ கேன் ஐ வில் ஒன்லி டூ தட் அந்த மாதிரி. இப்போது அண்ட் சினிமாவில் இட்ஸ் நாட் மீ. நீங்கள் பார்த்த எதுவுமே வந்து சஞ்சனா கிடையாது. மேபி லிட்டில் ஹியர் அண்ட் தேர் கொஞ்சம் ரெஃபரன்ஸ் எடுத்து இல்லாட்டி எனக்கு தெரிஞ்ச விஷயம் லைக் என்னோட க்ளோசஸ்ட் நான் லைஃப்லேருந்து எடுக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸை நான் எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணி காமிக்கலாங்கிறத சின்னதாக இங்கேயும் அங்கேயும் என்னால் ஆட் பண்ண முடியும். பிகாஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் ஒரு கேரக்டர் எனக்கு ப்ளே பண்ண தெரியும் அப்படின்னா இல்லை. பிகாஸ் ஐ திங்க் தட் ரிக்வயர்ஸ் அ லாட் மோர் எக்ஸ்பீரியன்ஸ். பர்சனல் லைஃப்லேருந்து அப்படியே நான் டக்குன்னு ஸ்னாப் அவுட் பண்ணி வேற மாதிரி இருக்கிறதுக்கு. பட் நீங்கள் பார்த்த கேரக்டர்ஸ் படத்துலேருந்து ஏதாவது ஒன்று க்ளோசஸ்ட் டு சஞ்சனா அப்படின்னா ஃபுல்லாக இல்லைன்னு தான் என்னால் சொல்ல முடியும். அதை தான் நான் சொல்கிறேன், ஏதோ ஒரு சீனில் மேபி லிட்டில் பிட் இங்கே பார்க்கலாம் அந்த மாதிரி. பட் சோஷியல் மீடியாங்கிறது ஐ திங்க் இட்ஸ் அ பேலன்ஸ் ஆஃப் போத்ன்னு நினைக்கிறேன். இட் ஷுட் பி யூ, at the same time it should also have a little bit of எனக்கு ரீசெண்டாக யாரோ ஒருத்தங்க சொன்னாங்க இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் யூ ஷுட் நாட் பி ஃபுல்லி ரிலேட்டபிள், யூ ஷுட் பி டிசைரபிள் அப்படின்னு. எனக்கு அது ஒரு மாதிரி ரொம்ப ஒரு ஷாக்காக இருந்தது அது. பட் அட் த சேம் டைம் ஐ ஃபீல் இட்ஸ் ஆல்சோ வெரி ட்ரூ. நீங்கள் ரொம்ப ரிலேட்டபிளாக இருந்துட்டீங்கனாலும் ஐ திங்க் ப்ராபப்ளி இட் டசன்ட் ஒர்க். அதே மாதிரி ரொம்ப டிசைரபிளாகவும் இருக்கக்கூடாது. ஐ திங்க் இட் நீட்ஸ் ஒரு சார்ட் ஆஃப் பேலன்ஸ். எனக்கு எது ரொம்ப ஆனஸ்டாக ஃபீல் ஆகுதோ நான் அதை தான் வந்து வெளியில் காமிச்சுப்பேன். கொஞ்சம் மாடர்ன் ரோல்ஸ் நமக்கு வரமாட்டேங்குதே, லைக் ஒரு கமர்ஷியல் ஹிட் கொடுக்குற அந்த ஒரு ஹீரோயின் ரோல்ஸ் மாதிரி வரமாட்டேங்குதேன்னு யோசிச்சிருக்கீங்களா? ஆர் யூ ஹாப்பி வித் வாட் யூ கெட்? இல்லை, மேபி இந்த சாய்ஸஸ் நான் சூஸ் பண்ணுற சாய்ஸஸோட படங்கள் தான் இப்போ வரைக்கும் வந்திருக்கு. ஸோ மேபி நானும் கான்ஷியஸாக இந்த மாதிரி கேரக்டர்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். பட் நான் சொன்ன மாதிரி சைமல்டேனியஸாக நான் பாட்டிலுக்கும் ஜிகருக்கும் ஷூட் பண்ணுற டைமில் தான் போர்னு ஒரு படம் ஒர்க் பண்ணேன். அது இட் இஸ் அ கம்ப்ளீட்லி அர்பனைஸ்ட் கேரக்டர். அந்த கேரக்டருக்கும் ஜிகர் தண்டாக்கும் பாட்டிலுக்கும் சம்மந்தம் இருக்கான்னா இல்லவே இல்லை. ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா இங்கே வந்து ஒரு நார்த் மெட்ராஸில் இருக்கிற ஒரு பொண்ணு ஒரு ஆல்கஹால் அடிக்டோட ஒய்ஃபாக ப்ளே பண்ணிட்டு நான் அடுத்த நாள் போகிற செட்டில் வந்து ஒரு ஸ்கர்ட்னு ஒரு கிராப் டாப் போட்டுட்டு ஒரு காலேஜ் படிக்கிற ஒரு பொண்ணா காளிதாசன் அர்ஜுன் தாஸ் கூட அங்கே அங்கே ஆக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி நான் பண்ணலையா அப்படின்னா எனக்கு வந்து நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்ஃபில் ஆன மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது நான் பண்ண படங்கள்லேருந்து. பட் மேபி இதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப கமர்ஷியலைஸ்டான ஃபில்ம் சூஸ் பண்ணுவேனா அப்படின்னா எஸ்.
அது ஐ திங்க் ஃபார் மீ ஆல்சோ டு கொஞ்சம் கெட் கம்ஃபர்டபுள் அங்கேயும் இங்கேயும். பட் அது கான்ஷியஸாக இவ்வளோ நாளாக பண்ணேன் அப்படின்னா கிடையாது. எனக்கு வந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லேருந்து எனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நான் பண்ணேன். இன்ஸ்டாகிராமில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக ஃபீல் ஆச்சு. எவ்ரி பிக் எல்லா பிக்குமே ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக ஃபீல் ஆச்சு. ஸ்விம் சூட் போட்டுலாம் நிறைய ஃபோட்டோஸ் நீங்கள் போட்டிருந்தீங்க, விச் இஸ் வெரி எஃபர்ட்லெஸ், லைக் வெரி 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 எஃபர்ட்லெஸ். அது நான் ஏன் சொல்கிறேன்னா அப்படி தான் இருக்குது. ஆனால் கமெண்ட்ஸில் ஆப்வியஸ்லி நம்ம போட்டால் கண்டிப்பாக அது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும்னு நமக்கு தெரியும். அண்ட் நீங்கள் கமெண்ட்ஸ் ரெஸ்ட்ரிக்ட்லாம் பண்ணி வைக்கல, நீங்கள் என்னமோ சொல்லிட்டு போங்கிற மாதிரி எல்லாமே ஓப்பனாக தான் இருக்குது. ஸோ இப்போவும் லைக் இண்டஸ்ட்ரியில் இருக்கும்போது இந்த மாதிரி ட்ரெஸ் போடும்போது இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருதுன்னும் போது how do you feel, like what is your I don't feel anything, honestly. It doesn't affect me in any way. I don't have anything. See, I can't go ask. நான் இப்போ வந்து ஒருத்தர் நான் அழகாக இருக்கேன்னு சொல்லணுங்கிறதுக்காக நான் ஒரு போஸ்ட் போடுறது எவ்வளோ தூரம் தப்போ, அதே மாதிரி ஒருத்தர் ஏதாவது சொல்லிடுவாங்கன்னு சொல்லி நான் போடாமல் இருக்கிறதும் தப்பு தான். அது என்ன பாதிக்கலைன்னா லைக் என்னோட க்ளோசஸ்ட் சர்க்கிளை பாதிக்காது, என்னையும் பாதிக்கல, என்னோட க்ளோசஸ்ட் சர்க்கிளையும் நான் போடுற போஸ்ட்டோ பிக்சர்ஸோ பாதிக்கல. இதை தாண்டி நான் யாரை பற்றி யோசிக்கணும்? யாரை பற்றியும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். இதை நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. எனக்கு அதே வந்து இது ஏன் ஒரு டாப்பிக்காக ஒன்று வருது அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து ரொம்ப சவுண்ட் ஆகும். பிகாஸ் வந்து எனக்கு லைக் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஜோக்காக வந்து நிறைய ஆர்டிகல்ஸ்லாம் வந்து எனக்கு ஷேர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி படம் வாய்ப்பு இல்லைங்கிறதுக்குனால இந்த மாதிரி பிக்சர்ஸ் போடுறாங்களா அப்படின்னா, நான் நடிச்சு எனக்கு வராத வாய்ப்பு நான் அந்த மாதிரி போஸ்ட் போட்டால் வருமா அப்படிங்க. அவங்க எழுதுறாங்கிறதுக்காக நான் போடாமல் இருக்க முடியாது. நான் போடுறேங்கிறதுக்காக அவங்க எழுத போகிறாங்க அப்படின்னா எழுதிட்டு போட்டோம். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே வேற ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும், அதை பற்றி அவங்க எழுத போயிடுவாங்க. ஸோ அதுக்காக நான் வந்து சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு என்னோட சோஷியல் மீடியாவில் நான் ஒரு விஷயத்த ஷேர் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா எனக்கு வேண்டாம்னா நான் ஷேர் பண்ணாமல் இருப்பேன். அதனால இன்னொருத்தர் ஒரு ஏதாவது ஒன்று சொல்லிடுவாங்களோ, நான் தப்பாக எதுவும் பண்ணலைன்னு எனக்கு தெரியும். நான் தப்பாக பண்ணல, இதை யாருமே எதுவுமே பாதிக்கலை அப்படிங்கும்போது சொல்லிட்டு போறாங்களே பரவாயில்ல. ஐஸ்வர்யா இன்டர்வியூல அவங்க சொல்லியிருப்பாங்க, ஒரு பையன் இப்போ நம்மளை பார்க்குறேன், அவன் நம்மளை பார்க்கும்போது நமக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா நான் கீழே குழிஞ்சு அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த மாதிரி போவேன்னு சொல்லும்போது ஐஸ்வர்யா ராஜேஷ் எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, நான் திருப்பி பார்ப்பேன் அவனை அன்கம்ஃபர்டபுளாக பார்க்க வைப்பேன், அந்த மாதிரி பேசியிருப்பாங்க. சொசைட்டியில் இருக்கும்போது கண்டிப்பாக இதுவும் நீங்களும் விட்னஸ் பண்ணியிருப்பீங்களே. ஸோ நீங்கள் எப்படி அதை ரியாக்ட் பண்ணுவீங்க? நானும் அதே தான் பண்ணுவேன். நான் நிறைய பண்ணியிருக்கேன். எனக்கு என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸே வந்து ஏதாவது ஒன்று சுற்றி இருக்குங்க, ஏதாவது ஒன்று நோட்டீஸ் பண்ணல. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நேற்று கூட யார்கிட்டயும் நான் அதை சொல்லிட்டு இருந்தேன். லைக் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தங்களும் நானும் ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருந்தோம். நாங்கள் இருந்த இடத்துல ஒரு செக்யூரிட்டி ஒருத்தர் இருந்தார். அந்த செக்யூரிட்டி வந்து ஃபோனை சும்மா வச்சுட்டு இங்கே அங்கேயும் சுற்றிட்டு இருந்தார். அது என்னன்னு தெரியல, ரொம்ப நான் எப்போதும் அவ்வளோ நான் சுற்றி இருக்கிற சர்க்கம்ஸ்டன்சஸ்க்கு ரொம்ப அவேராக அவ்வளோ ப்ரெசண்ட்டாக நான் இருக்க மாட்டேன். இப்படிப்பட்ட ஒரு சில விஷயம்லாம் எப்படி எனக்கு லைக் எங்கேயோ ஏதோ ஒன்று தப்பாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு தடவை கூட வந்து ஒருத்தங்களை பிடிச்சி எனக்கு எப்படின்னா வந்து சம்மந்தமே இல்லாமல் ஒரு விஷயம் அங்கே வந்து ஒன்று தப்பாக நடக்குது அப்படின்னா அதை பார்த்துட்டு நான் வாயை மூடிட்டு போனேன்னா லைக் என்னால் பேச முடியுது, அதை தட்டி கேட்க முடியுங்கிற இடத்துல நான் இருக்கேன்னா அதை நான் கண்டிப்பாக கேட்டு தான் ஆகணும். எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்குறேன் ஒருத்தங்க என்ன தப்பாக பார்க்குறாங்க, இல்லாட்டி தப்பாக ஒரு ஃபோட்டோவோ ஒரு வீடியோவோ ஒன்று எடுக்கிறாங்க. ஃபோட்டோ எடுக்கிறது வீடியோ எடுக்கிறது ஃபோன் இருக்குது, இப்போ யார் வேணால் எதை வேணால் ஃபோட்டோ எடுக்கலாம், எல்லாமே ஓகே. பட் என்னையோ என்னை சார்ந்து இருக்கிற மக்களையோ யாரோ ஒருத்தங்க வந்து தப்பாக ஒன்று பண்ணும்போது அதை நான் பார்க்குறேன். அதை நான் பார்த்துட்டு கேட்காம நான் அதை மறைச்சு ஏதோ ஒன்று பண்ணுறது தான் அங்கே தப்பு. இப்போ நீ பண்ணுறது தப்புன்னு எனக்கு தெரியுது, 10 பேர் மாதிரி நானும் கண்ணை திருப்பிட்டு போகலாம். ஆனால் நான் ஏன் அதை பண்ணணும்? நீ ஃபோட்டோவை எடுக்காதன்னு நான் சொல்லலை, நீ அதை தப்பாக எடுக்கிற. நீ அதை தப்பான நோக்கத்துலேருந்து பார்க்கும்போது நான் உங்ககிட்ட இருந்து ஃபோனை போடிங்கலாம், இல்லை அந்த ஃபோனை தூக்கி போடலாம், இல்லை ஒன்றை திட்டலாம். அதை தாண்டி எதுவும் என் கண்ட்ரோலில் கிடையாது. அதை தாண்டி நீ திருந்துறியா இல்லையாங்கிறது என்னோட பிரச்சனை கிடையாது. பட் அந்த இடத்துல நான் அதை தட்டி கேட்காம இருந்தேன்னா அது என்னோட தப்பு. லைக் பர்சனலாக என்னோட வேல்யூஸ் அண்ட் த வே ஐ வாஸ் brought upக்கு அது தப்பு அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ நான்லாம் தைரியமாக இந்த மாதிரி வந்து சண்டை போட்டுருவேன், இல்லை திட்டி விட்டுருவேன். அதெல்லாம் நான் வந்து கீழே குனிஞ்சிட்டு அப்படி போல அதெல்லாம் பண்ண மாட்டேன். அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா நானும் அவங்கள பார்த்துட்டே இருப்பேன். அவங்க என்கிட்ட வந்து பேசினா இல்லாட்டி நான் போய் அவங்க கிட்ட பேசிடுவேன், ஏன் அப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு. நிறைய பெண்கள் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி அவாய்ட் பண்ணிட்டு போறது, அதுல இருந்தே they'll face a lot of problems. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு அவங்க எப்படி ரியாக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் அந்த இனிஷியல் ஸ்டேஜ்னு உங்களால சொல்ல முடிஞ்ச என்னவா இருக்கும்? நான் இதை பர்சனலாக எப்படி பார்க்குறேன்னா, இட் இஸ் த வே தட் ஐ வாஸ் brought up. இப்போ எனக்குன்னு ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்கு. இப்போ என்ன சார்ந்த மக்கள் நான் வந்து நான் திருப்பி அடிக்கடி அதை பற்றி நான் பேசுகிறேன். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நான் பார்த்த விஷயம். லைக் என்னோட க்ளோசஸ்ட் என் வீட்லேயோ இல்லாட்டி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ இந்த மாதிரியான விஷயத்துக்கான ஸ்பேஸ் இருக்குது. இல்லாட்டி இதை பற்றி பேசக்கூடிய அளவுக்கு பீப்புள் இருக்காங்க. இப்போ இது வந்து சரிசமமாக உட்காந்து இந்த மாதிரி அன்னைக்கு ஒரு விஷயம் ஒன்று நடந்துச்சு, அது வந்து தப்பு தானே அப்படின்னு கேட்கும்போது என் கூட இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு வந்து ஒருத்தங்க ஆமாம் அது தப்பு, நீ அதை பற்றி கேட்கணும் அப்படின்னு
இதை பற்றி சரிசமமாக உட்காந்து பேசக்கூடிய ஒரு ஸ்பேஸ் ஒன்று நம்ம முதல்ல கிரியேட் பண்ணணும். நம்ம உடனே ஒன்று தப்புனா அதை தட்டி கேட்கறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புன்னு கிடையாது. ஒரு தப்பான ஒரு விஷயத்தை பற்றி பேசி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸை நம்ம கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த ஒரு ஆண் பார்த்தாலுமே தட்டி கேட்கலாம். அதை பெண் தான் தட்டி கேட்கணும், இல்லாட்டி பெண்ணுக்கு நடக்கிற பிரச்சனையை பெண் தான் தட்டி கேட்கணும், இல்லாட்டி பெண்ணுக்கு பெண்ணா ஆணுக்கு ஆண் தாங்கிறத நான் ப்ரீச் பண்ணபடி இங்கே நான் சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன், யாராக இருந்தாலும் ஒரு விஷயம் தப்புனா அதை நம்ம தைரியமாக வந்து அதை பற்றி பேசலாம். நம்ம போட்டு அவங்கள அடிக்கணும் திட்டணுங்கிறது இங்கே வந்து லைக் இட்ஸ் நாட் தி அஜெண்டா. அங்கே தப்பு நடக்குது, நீங்கள் தப்பு பண்ணுறீங்கிறத நம்ம சொல்லணும். அதை சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம ஒரு அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணாலே பயம் இல்லாமல் பேசுவாங்க. இப்போ என்னன்னா, நான் பேசிட்டா என்ன நடக்குமோ, இப்போ நான் பேசிட்டா என்ன அவங்க அடிச்சிருவாங்களோ. இப்போ எங்கள் வீட்டில் எப்படின்னா, எங்கள் அப்பா வந்து இப்போ நான் வண்டியே இப்போ நான் காரே நான் டிரைவ் பண்ணுறேன், நான் ஓட்ட கற்றுக்கிட்ட டைம்லலாம் எங்கள் அப்பா என்ன சொல்லுவார், நீ ஒழுங்காக தான் ஓட்டுற, பட் சிஸ்டமாகவே எப்படின்னா, ஒரு பெண் வந்து கார் ஓட்டுறாங்க அப்படின்னா உடனே அவங்க அதை தப்பாக தான் ஓட்டுவாங்க, அவங்க சரியாக தான் ஓட்டிட்டு போயிருப்பாங்க. ஆனால் வந்து எங்கேருந்தோ யாராவது வந்து இடிக்கிறாங்கன்னா, என்ன பொண்ணு தானே கார் ஓட்டுற, அது என்ன இப்படி ஓட்டிட்டு வர அப்படின்னா, நான் பயப்படவே மாட்டேன், நான் தப்பு பண்ணலன்னு எனக்கு தெரியும் அப்படின்னா எங்கள் அப்பா என்ன சொல்லுவாருன்னா, நீ அங்கேயே காரை நிறுத்திட்டு, அது மெயின் ரோடாக இருந்தால் அங்கேயே காரை நிறுத்திட்டு காரை லாக் பண்ணிட்டு நீ கிளம்பி வந்துடு, அந்த காரை அப்புறமா நான் எடுத்துகிட்டு வரேன், நீ அங்கேருந்து சண்டை போடாத, எதுவுமே பண்ணாத. ஸோ இப்படிப்பட்ட ஒரு தைரியம் எனக்கு கொடுத்தது யாருன்னா என்னோட பேரண்ட்ஸ். இதுக்காக நான் தப்பு பண்ணிட்டேன்னா, நீ தப்பு பண்ணிட்ட பரவாயில்ல அப்படியே விட்டுட்டு வா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. நீ தப்பு பண்ணிட்டேன்னா இறங்கி சாரி சொல்லு. அவங்க இதுவும் கற்று தரணும், அதுவும் கற்று தரணும்ல. ஸோ நம்ம ஒரு சைடுமே வந்து நம்ம ஒருத்தர் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டோம்னா அப்புறம் எல்லாத்துக்கும் சண்டை போடுவாங்க, எல்லாத்துக்கும் ரொம்ப ரெபெலியஸாக இருப்பாங்க, அப்படியும் இருக்க முடியாது. ஸோ இது வந்து எப்படின்னா, நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள நம்ம எவ்வளோ கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறாங்களோ அப்போ தான் இது நமக்கு ரொம்ப சுலபமாக வரும். இல்லாட்டி எப்படின்னா, ஐயோ நம்ம ஏதோ ஒன்று பண்ணுறோம், ஏதோ ஒன்று பண்ணக்கூடாததை பண்ணுறோம். பட் ஜென்ரலாகவே உங்களுக்கு ஒரு விஷயம் உங்களை சுற்றி தப்பு நடக்குது அப்படின்னு தெரிஞ்சால் அது உங்களுக்கோ இல்லாட்டி உங்களை சார்ந்த மக்களுக்கோ இல்லை யாரோ ஒருத்தருக்கு, இப்போ யாரோ ஒருத்தவங்க போகிறவங்களால பேச முடியல அந்த தப்பை எதிர்த்து அப்படின்னா அங்கே நீங்கள் இருக்கீங்கன்னா பேசலாம். நம்ம பேசாமே இருந்தாலும் எதுவுமே மாறாதில்ல, எதுக்குமே ஒரு சொல்யூஷன் கிடைக்காது. அப்படிதான் நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ சூப்பரான ஒரு பதில் கொடுத்துருக்கீங்க. லைக் வென் வி டாக் அபவுட் பெண்கள் கம்மிங் அவுட் அண்ட் ரியாக்டிங் டு திங்ஸ், இப்போ கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி ஒரு இஷ்யூ நம்ம இண்டஸ்ட்ரியில் நடந்த ஒரு இஷ்யூ தான் ஹேமா கமிட்டி பற்றி, யூனோ ரைட், மீ டூ மூமெண்ட்லாம் நடந்துச்சு இல்லையா? ஸோ அந்த ஒரு மூமெண்ட் எல்லாருமே ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவங்க வந்து வெளியே சொல்கிறாங்கங்கும்போது பர்சனலாக உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது? ஆர் நீங்களும் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க, நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? இது வந்து ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம் டு கிவ் எனி சார்ட் ஆஃப் ஒப்பீனியன் அபவுட் இட்னு நினைக்கிறேன். பிகாஸ் இது ஒரு கமிட்டி தாண்டி நம்ம பேசக்கூடிய விஷயம் வந்து ஒரு இண்டிவிஜுவலோட எக்ஸ்பீரியன்சஸ் பற்றி. இதுக்கு வந்து திஸ் இஸ் தி ஒன்லி வே டு ரியாக்டா அப்படின்னு யாராலையுமே சொல்ல முடியும்னா கிடையாது. இதை பற்றி இப்போ தான் பேசணுமா அப்போ தான் பேசணுமாண்ணா அப்படின்னு சொல்கிறதுக்கும் யாராவது சொன்னாங்கன்னா அதுவும் சரி கிடையாது. அது ஒரு இண்டிவிஜுவலோட ஜேர்னி. அவங்க அதை நடந்ததுக்கு அப்புறம் அவங்களோட மனநிலை எப்படி இருக்குது, அவங்க அதை எப்படி எடுத்துகிட்டு அதுலேருந்து வெளியில் வராங்க, எப்போ அதை பற்றி பேசணும்னு ரெடியாக இருக்காங்கங்கிற இந்த மாதிரி நிறையா ஒரு ஐ திங்க் இட்ஸ் அ வெரி சென்சிட்டிவ் திங். அது யாருமே வந்து இல்லை இதுதான் ஒரு கரெக்ட் வே, இதுதான் கரெக்ட் இல்லை அப்படின்னு. பட் இது என்னன்னு கிடையாது. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் யாருக்குமே நடக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அது இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க, இண்டஸ்ட்ரியில் இல்லை அப்படின்னு. ஆஸ் ஹியூமன்ஸ் we all are very responsible to make another fellow human being comfortable. அது வந்து ஒரு மேல் ஒரு ஃபீமேல்ங்கிறத தாண்டி ஜெண்டரை தாண்டி ஐ திங்க் ஒரு மேலுக்கு கூட வந்து ஒரு ஸ்பேஸில் கம்ஃபர்டபுளாக இல்லை, சேஃப்டி இல்லை அப்படிங்கிறதுமே ஒரு தப்பான விஷயம் தானே. நம்ம எவ்வளோக்கு தூரம் வந்து விமென்க்கு அந்த சேஃப்டி இல்லைன்னு பேசுகிறோமோ அவ்வளோ தூரம் மென்னுக்குமே இல்லை. பட் இது எப்போதுமே கான்ஸ்டன்ட் ஒரு பேட்டிலாக விமன் அகேன்ஸ்ட் மென் அகேன்ஸ்ட் விமன் இப்படின்னே போயிட்டுருக்கு. அது ஆஸ் ஹியூமன்ஸ் நம்ம எல்லாருக்குமே ஒரு சேஃபர் ஸ்பேஸ் டு ஒர்க் வேணும்னு நினைக்கிறேன், டு லிவ். அது ஒர்க்கை தாண்டி டு லிவ். நம்மளால் கம்ஃபர்டபுளாக வாழ முடிஞ்சாதான் நம்மளால் கம்ஃபர்டபுளாக வேலை பார்க்க முடியும். ஸோ கம்ஃபர்டபுளாக வேலை பார்க்க முடிஞ்சாதான் கம்ஃபர்டபுளாக வாழ முடியும் அதுக்கப்புறம். ஸோ இது நம்ம எங்கே போனாலும் இண்டஸ்ட்ரியை தாண்டியும் கூட இஃப் யூ ஆர் ரெடி டு ஸ்பீக் அபவுட் இட் அட் எனி பாயிண்ட் இன் யுவர் லைஃப், அது அவங்க இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க இல்லை, ஐ திங்க் வி ஷுட் ஸ்பீக் அபவுட் இட். அதை நீங்கள் வெளியில் பப்ளிக்காக பேசணும்னு கிடையாது. உங்களுக்கு ரொம்ப க்ளோசஸ்ட் பீப்புள், உங்களுக்கு தேவைப்படுறவங்க கிட்ட அதை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பேசுனா உங்களுக்குள்ளே இருக்கிற பேர்டன் இட் வில் சேஞ்ச், இட் வில் பிகம் லைட்டர்.
அதுலேருந்து அது மேபி ஃபுல்லாக அந்த ஸ்கார் போகலைனாலும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு லைட் ஒன்று கிடைக்கும். ஸோ அதுதான் என்னோட ஒப்பீனியன். அதை தாண்டி இது வந்து இதை நான் எப்படி இதை பற்றி என்ன பேசுறது, எங்கே ஆரம்பிக்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல. பிகாஸ் அது வந்து ஒவ்வொருத்தரோட ஜேர்னின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்கக்கூடாது. ஆனால் அது எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் மட்டும் இல்லைல்ல. நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்மளால் என்ன முயற்சி பண்ண முடியுமோ அதை பண்ணணும். ஸோ another திங் அதே மாதிரி எக்ஸிஸ்ட் ஆகுறது அந்த பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஒன்று செட் பண்ணி வச்சிருக்கிறது. நிறைய பேர் அதை பிரேக் பண்ணுறாங்க. நீங்கள் செட் பண்ணி வச்சிருக்கிறது மட்டும் கிடையாது பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸுங்கிறது நிறைய பேர் பிரேக் பண்ணுறாங்க. அண்ட் யூ ஆர் ஒன் among them. ஸோ வாட் இஸ் அ பியூட்டி ஸ்டாண்டர்ட் ஃபார் யூ? ஆர் ஒரு கிளாமர்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில்? குவைட் ஆனஸ்ட்லி ஐ டோன்ட் கிவ் எனி ஆஃப் திஸ் எனி தாட். நான் வந்து நீங்கள் இப்போ கேட்கும் போது தான் எனக்கே அது வந்து நான் இதை பற்றி யோசிக்கிறேனா அப்படின்னு. நான் அதை பற்றி யோசிக்கிறது இல்லை. இப்போ நான் இங்கே வரணும், இப்போ நான் இன்டர்வியூக்கு வரேன், நான் ஒரு நல்ல ட்ரெஸ் போடணும், நான் பார்க்க ப்ரெசென்டபிளாக இருக்கணும்னா இருப்பேன். பட் நான் இந்த ட்ரெஸ் போட்டால் தான் அழகு அப்படிங்கிறத யாராவது சொல்லி அதை நான் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா நான் அவங்களையும் அவங்க ஏன் என்னை சொல்லிட்டாங்கங்கிறத பற்றி நான் நினச்சிக்கிட்டதை விட இது ஏன் என்னை பாதர் பண்ணுதுன்னா நான் ஃபஸ்ட்டு யோசிக்கணும். நான் பர்சனலி சம்படி ஐ எம் நாட் சம்மன் ஹூ திங்ஸ் டூ மச் அபவுட் இட். நான் ஒர்க் அவுட் பண்ணுவேன், ஜிம்முக்கு போவேன், எனி சார்ட் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஒரு ஸ்போர்ட்டோ ஒன்று நான் ப்ளே பண்ணுவேன். என்னால் எது என்னோட லைஃப் ஸ்டைலுக்கு என்னால் எதை அஃபோர்ட் பண்ண முடியுமோ அதை நான் பண்ணுவேன். இதை தாண்டி ஒவ்வொருத்தருக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி இப்போ நம்ம பேசக்கூடிய எல்லா விஷயமுமே இப்போ நான் இதுதான் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா தென் இட் மீன்ஸ் தட் ஐ எம் செட்டிங் அ ஸ்டாண்டர்ட் கிடையாது. இஃப் சம்ஒன் கேன் அஃபோர்ட் எக்ஸ்பென்சிவ் மேக்கப், அவங்களால அதை அஃபோர்ட் பண்ண முடியும், அவங்களால அதை போட முடியும் அப்படிங்கிற நிலைமையில அவங்க இருக்காங்க அப்படின்னா ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் தெம். ஒருத்தரால் போட முடியல அப்படிங்கிற இடத்துல நம்மளோட லைஃப் ஸ்டைலுக்கு நமக்கு எது தேவையோ அதை நம்ம வச்சுக்கணும். எது நமக்கு தேவை இல்லையோ நம்மளால அதை அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்னா இப்போ ஒன்றுமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நீங்கள் பாட்டில் ராதால பார்க்கும்போது கூட ஒருத்தருக்கு குடிக்கணுங்கிற வெறி வந்ததுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற பொருளை கூட விற்று அவர் ஆல்கஹால் வாங்கி குடிச்சு ரோட்டில் விழுந்து வீட்லேயும் அதாவது கேஸை கூட போய் சொல்லி விற்று வாங்கி குடிக்கிற அளவுக்கு. ஸோ இது வந்து குடிகாரர்களுக்கு மட்டும் கிடையாது. இப்போ கடன் வாங்கி ஒரு விஷயத்த வாங்கி ஒரு அப்ளையன்ஸை நம்ம வீட்டில் வாங்கி வைக்கிறது கூட, ஒருத்தவங்க வீட்டில் டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் இருக்குங்கிறதுக்காக நானும் வந்து அதை நான் லோனில் வாங்கி வைக்கணுமா, எனக்கு அது தேவையா, அந்த லோனை ரீபே பண்ணுற அளவுக்கு எனக்கான இது இருக்குன்னா ஓகே. அதே மாதிரி தான் நான் பியூட்டி ஸ்டாண்டர்டையும் நான் பார்க்குறேன். ஒருத்தவங்க இப்படி இருக்காங்க, இதை பண்ணி அவங்க வந்து பார்க்க ஒரு விதமாக இருக்காங்க அப்படின்னா இப்போ என்னாலையும் அதை அஃபோர்ட் பண்ண முடியும், என்னாலையும் அப்படி இருக்க முடியும், அப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் என்னாலையும் வச்சுக்க முடியும், இல்லை அப்படிப்பட்ட ஒரு ட்ரெஸ் என்னாலையும் போட முடியும்னு நான் நினச்சேன்னா நான் வாங்கி போட்டுக்கலாம். ஆனால் அது இல்லைங்கும் போது அதை நினச்சி குறை சொல்லி இல்லை அது மட்டும்தான் அழகு, இது மட்டும்தான் அழகு அப்படிங்கிறது வந்து இது ஒரு ரொம்ப சோஷியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸாக நான் பார்க்குறேன். நமக்கு நிமிஷம் வந்து இந்த ரீல்ஸில் வந்து இந்த ஹோம் ரெமெடி அந்த ஹோம் ரெமெடி, இதை சாப்பிட்டா ஓகே, அதை சாப்பிட்டா ஓகே, இதை சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகும், அதை சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகாது, எதை சாப்பிட்றது, எதை போடுறது, எதை வாங்குறதுன்னே ஒரு மாதிரி பயங்கர we are all extremely overstimulated. என்னது அடுத்து 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 ஓகே அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஐ திங்க் நமக்கு ஒரு விஷயம் வந்து இஃப் இட் டசன்ட் ஃபீல் ட்ரூ டு யோர் செல்ஃப் தென் ஐ டோன்ட் கிவ் இன் டு தட். ஐ பர்சனலி டோன்ட் கிவ் இன் டு தட். இப்போ எனக்கு வந்து காஸ்மெட்டிக்கலாகவும் சரி ஃபேஷனாகவும் சரி எனக்கு ஒரு விஷயம் இஃப் ஐ டோன்ட் ஃபீல் கன்வின்சிங் இட்ஸ் நாட் கன்வின்சிங் டு மீ. அது பியூட்டி ஸ்டாண்டர்டாகவே இருக்கட்டும், அது ட்ரெண்டாகவே இருக்கட்டும், எனக்கு அது வரல, எனக்கு அது நேச்சுரலாக வரல அப்படின்னா அது வரல. அதை ஃபோர்ஸ் பண்ணி என்னால் நான் பண்ணேன்னா அது ஃபேக்காக இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக பீப்புள் வந்து ப்ராபப்ளி அதை வந்து வித்தியாசமாக பார்க்க ஆரம்பிப்பாங்க. பட் இப்போ நான் பண்ணுற ஒரு விஷயத்தில் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் அப்படின்னா அது எந்த வகையிலையும் என்னை அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது. யாராவது ஒன்று தப்பாக ஏதாவது ஒன்று சொன்னால் கூட இப்போ நீங்கள் இட் கட்ஸ் டு வாட் எவர் கொஸ்டின் யூ ஆஸ்க் மீ ஃபியூ மினிட்ஸ் பேக். இப்போ நான் வந்து பிக்கினியில் பிக்சர் போடுறேன் அப்படின்னா எனக்கு அது ஓகே, எனக்கு அதில் தப்பாக எதுவுமே தெரியல. பட் நான் அதில் வந்து கான்ஃபிடென்ட்டாக ஓகே நான் அதை போஸ்ட் பண்ண போகிறேன், நான் அதை போடுறேன்னு தெரிகிற டிசைட் பண்ணுறேன்னா அதை பற்றி யோசிச்சிருக்க மாட்டேனா, அது நல்லா இருக்கா நல்லா இல்லையா நான் யோசிச்சிருக்க மாட்டேனா. அதில் இருக்கிறது என்னோட மூஞ்சி தானே, எனக்கு அது ஓகேயா இருக்கிறதுனால தான் நான் போட்டேன். இதை தாண்டி இன்னொருத்தரோட வேலிடேஷனுக்காக நான் அதை பண்ணியிருந்தேன் அப்படின்னா அப்போ எனக்கு ஃபுல்லாக என்னோட சிஸ்டமாகவே டம்பிள்ஸ் டவுன். நமக்கு பண்ணுற விஷயம் நம்ம அது என்ன வேணா இருக்கலாம், ஒரு காஸ்மெட்டிக் சர்ஜரியாக கூட இருக்கலாம், அது எனக்கு ஓகே நான் எனக்காக பண்ணுறேன் அப்படிங்கிறப்போ ஐ டோன்ட் திங்க் இட் வில் டேக் ஒரு பர்சனல் டோல் ஆன் யூ. ஸோ ஐ திங்க் பியூட்டி ஸ்டாண்டர்ட் ஷுட் பி தேர். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயம் அழகு. இப்போது என்னோட அம்மா அப்பாவுக்கு நான் எப்படி இருந்தாலும் அழகு, அதே மாதிரி உங்களோட அம்மா அப்பாவுக்கு இப்போ நான் எங்கள் அம்மா அப்பா வந்து நான் உங்களை அதே மாதிரி பார்க்க சொல்ல முடியுமா, முடியாது. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க குழந்தை இல்லை.
நைஸ். உங்ககிட்ட நான் ஹோம் ரெமெடிஸ் பற்றிலாம் நானே கேட்கலான்னு நினச்சேன். எதுவுமே கிடையாது, ரெமிடியே கிடையாது, வெறும் ஹோம் மட்டும் தான். நான் போயிட்டு நல்லா தூங்குவேன் எங்கள் வீட்டில். அதாவது வந்து ஸ்ட்ரெஸ்டாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நான் பாட்டுக்கு வீட்டுக்கு போய் தூங்குவேன். தூங்குறது தான் நல்ல ரெமிடின்னு நினைக்கிறேன். அதனால வந்து நல்லா தூங்குங்க, நல்லா சாப்பிடுங்க. அதுக்கு மேலே வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் நிறைய சாரி போட்டு பார்த்தேன், மாடர்ன் ட்ரெஸ்ஸில் பார்த்தேன். உங்களோட ஃபேவரட் அட்டையர்னா அது என்னவா இருக்கும்? வாட் டு யூ லைக் டு வியர்? ஒரு டிஷர்ட் அண்ட் 1 பேண்ட், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. ஆமாம், அதுக்கு மேலே இப்போ எனக்கு யாராவது சொன்னாங்க நீங்கள் இதுக்கு ட்ரெஸ் அப் பண்ணிட்டு வரணும் அப்படின்னா, அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் யோசிப்பேன். ஓகே, எதுக்கு, கண்டிப்பாக அப்படி தான் வரணுமா, இல்லை நான் ஒரு டிஷர்ட் ஒரு ஜீன்ஸில் வர முடியாதா, இந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்டு அதுக்கப்புறமா இல்லை அவங்க இந்த மாதிரி தான் இஃப் தே ஹேவ் சர்டன் ட்ரெஸ் கோட் வாட் எவர். நீங்கள் கேட்டது நார்மலாக இருக்கும்போது, இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கும்போது என்ன அந்த மாதிரி தானே ஏதாவது ஒன்று போட்டுட்டு இருப்பீங்க, அதே மாதிரி தான் நானும். மூட் ஸ்விங்ஸ் இப்போ பெருசாக பேசப்படுற ஒரு விஷயம் இல்லை, பெண்களுக்கு இருக்கிற மூட் ஸ்விங்ஸை பற்றி. லைக் இன் டிஃப்ரெண்ட் சினாரியோஸ், ஹவு டு யூ ஹேண்டில் யுவர் மூட் ஸ்விங்ஸ்? பசிச்சா எனக்கு பயங்கரமாக மூட் ஸ்விங் ஆகும். ஸோ கம்முன்னு போய் சாப்பிட்ருவேன். எனக்கு சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியும், கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் டென்ஷனாரா அப்படின்னா பசி அப்படின்னு சொல்லி எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருவாங்க. அவ்வளோதான். பிகாஸ் நம்ம எல்லாம் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்டாக ஒன்று சாப்பிடல இல்லை ஒன்று தூங்கலனா தான் அந்த மாதிரி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக ரியாக்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருந்தால் ஏதாவது சாப்பிட்ருவேன் டக்குன்னு, இல்லாட்டி போய் தூங்கிடுவேன். இது ரெண்டு ரெமெடி தான், சிம்பிள். நம்ம இந்த மாதிரி யோசிக்கிற நிறைய விஷயத்துக்கு ரொம்ப ஒரு சிம்பிளான ரெமிடி தாங்க. ரொம்ப இது ராக்கெட் சயின்ஸ் மாதிரி யோசிக்கிறோம். ஐயோ இது ரொம்ப கஷ்டமான விஷயம், எப்படி ஹேண்டில் பண்ண தெரியாது அப்படி இப்படின்னு. மோஸ்ட்டாக நம்ம வயிறு ஃபில் ஆகலை, இல்லாட்டி நமக்கு வந்து ரெஸ்ட் ஒழுங்காக கிடைக்கல அப்படின்னா நம்மளோட சிஸ்டம் டசன்ட் ஒர்க் ப்ராப்பர்லி. ஸோ நைஸ் அண்ட் இட் வாஸ் லவ்லி இன்ட்ராக்டிங் வித் யூ. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி பெஸ்ட். படத்துக்கும் எல்லாத்துக்குமே, ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.